சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி காலை 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மதியம் 1:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 1:39 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைக்கு திஸ்ரோஷ்டகா, நாளைக்கு அஷ்டகா, நாளை மறுநாள் அன்வஷ்டகா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இந்த 3 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள். அதாவது ஷண்ணவதின்னு சொல்லுவா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே தொடர்ந்து இன்றைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களுமே அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் இயற்பகை நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:54 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:03 சந்திர உதயம் என்பது இரவு 11:29 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:51 முதல் மதியம் 12:15 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:05 முதல் மாலை 4:29 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:02 முதல் 9:26 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:51 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கு சூலம் பகல் 11:08 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிர்ஷ்ட தேவதை என்றால் என்ன, இதனை என்னுடைய ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள இயலுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. திருஷ்டி அப்படின்னு சொன்னா கண்ணால் பார்க்கக்கூடியது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா கண்ணால் காண இயலாதது. நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு லக்கு, ஏதோ ஒன்று அடிக்கிறது அப்படின்னு சொன்னா அதை அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம் இல்லையா. இந்த அதிர்ஷ்டத்தை, இந்த அதிர்ஷ்ட தேவதை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் அதிர்ஷ்டம்னு எதை சொல்லுவோம், காசு பணம் அதிகமா வர்றது, வசதி வாய்ப்புகள் அதிகமா வர்றதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையான அதிர்ஷ்டம் என்பது அது அல்ல. இறைவனினுடைய திருவடிதான் உண்மையான அதிர்ஷ்டம். அது ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ள போயிடுறது. சரி, நம்ம இந்த இகலோக வாழ்க்கை, இந்த லௌகீகமான வாழ்க்கைன்னு வரும் பொழுது இதுல அந்த செல்வ வளம் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்ப அதிர்ஷ்ட தேவதையாக யாரை சொல்கிறோம்னு பார்த்தா அந்த செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமியை தான் பார்க்கிறோம். இந்த மகாலட்சுமி அம்சங்கிறது நல்லா இருந்தா அது அவளுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக, இந்த மகாலட்சுமி தாயாரே அவருக்கு செல்வத்தை, செல்வ வளத்தை வாரி வழங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த
செல்வத்திற்கு அதிபதி யாருன்னு ஒரு குபேரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி நியமிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லட்சுமி குபேர பூஜையை நிறைய பேர் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணா நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகும், நமக்கு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்குங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். இது போக இந்த சைனா பொம்மை எல்லாம் வச்சுட்டு இருப்பா தெரியுமா, ஹாப்பி மேன் சொல்லுவா, இதை வந்து லக்கி பொம்மை அப்படிங்கிற மாதிரி கை தூக்கிட்டு இருக்கும், சிரிச்சுக்கிற பொம்மை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் இந்த பிரமிடு வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்குங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. அதே மாதிரி கழுத படத்தை கூட மாட்டி என்னை பார் யோகம் வரும்னு அந்த மாதிரி பொம்மையெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறவளும் இருக்கா. இதெல்லாம் அவருடைய நம்பிக்கைக்கு உட்பட்டதை தவிர இதற்கும் ஜோதிடவியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நிஜம். அதுக்காக சொல்றேன். ஆனா நவ கிரகங்களை பொறுத்தவரை செல்வ வளம் என்பதை தரக்கூடிய கிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார்கள். சுக்கிரன் ஜாதகத்துல வலிமையா இருந்தா அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் சொல்லுவார். ஆனா எனக்கு அப்படி இல்லையே சார், எனக்கு வந்து மீனத்துல சுக்கிரன் உச்சத்தோட இருக்கார், ஆனா எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே அடிக்கலைன்னு சொன்னா அந்த சுக்கிர திசை என்பது உங்களுடைய வாழ்நாள் காலத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த சுக்கிரனுடைய வலிமையை பொறுத்து நமக்கு செல்வ வளம் என்பதும் கிடைக்கும். அது கூட சுக்கிரன் சஞ்சரிப்பது எந்த பாவகத்திலே என்று பார்க்க வேண்டும். நம்ம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோம், என்ன பாவகத்திற்கு அவர் அதிபதி, அவர் எந்த இடத்துல போய் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் இந்த சுக்கிரனும் செல்வ வளத்தை தரக்கூடியவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது எல்லாவற்றையும் விட இந்த மேலை ஜோதிடத்தின் அடிப்படையிலே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில ஒரு புள்ளியை கொடுத்திருப்பா, ஃபார்ச்சூனா அப்படின்னு அதுக்கு பேரே வச்சிருப்பா. ஃபார்ச்சூன் அப்படின்னு சொன்ன எதிர்காலம் அல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவனுடைய ஃபார்ச்சூன்பா அப்படின்னு சொல்றோம். அந்த புள்ளிக்கு பேரே ஃபார்ச்சூனா என்ற புள்ளியை வைத்திருப்பார்கள். இந்த ஃபார்ச்சூனா புள்ளி என்பது முழுக்க முழுக்க அஸ்ட்ராலஜி ஜோதிடவியல் சம்பந்தப்பட்டதுதான். இது அறிவியல் ரீதியாகவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்ச்சூனா புள்ளியை நான் எப்படி சார் என் ஜாதகத்து மூலியமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய லக்னம் என்பது ஒரு பாகையிலே விழுந்திருக்கும் தெரியுமா. அதாவது உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன்னு சொன்னா, இந்த மேஷ லக்னம்ங்கிறது சைபர்ல இருந்து ஒரு 30 டிகிரிக்குள்ள இருக்கும். இதுல லக்ன புள்ளியானது மிகச் சரியாக எந்த பாகையில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த லக்ன பாகையை எழுதி கொள்ள வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக ஏன் அந்த லக்ன பாகையை மென்ஷன் பண்றோம்னு சொன்னா, இந்த லக்னம் என்பதைத்தான் நம்முடைய சோல், நம்முடைய ஆன்மாகவே பார்க்கிறார்கள். நம்மை இயக்கக்கூடிய புள்ளி என்பது அந்த லக்ன பாவகம் தான். ஜாதகத்திலேயே நம்ம எந்த பாவகத்திற்கு பலம் போட்டாலும் லக்ன பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும், லக்ன பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும்னு அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா. அந்த மாதிரி இந்த லக்ன பாகையானது, லக்னம் என்பது எத்தனாவது டிகிரியில விழுந்திருக்குங்கிறத பார்த்து அந்த டிகிரியை தனியா எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் நின்ற பாகைன்னு சொல்றார். ஏன் சந்திரனை மென்ஷன் பண்றான்னு சொன்னா, சந்திரன் எந்த டிகிரியில சஞ்சிட்டு இருக்காரோ அதுதான் நம்முடைய நட்சத்திரமாகவே வருகிறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்முடைய ஜென்ம நட்சத்திரமே அதுதான். இது போக நம்முடைய மனோகாரகன், நம்முடைய மனதினை ஆளக்கூடியவனும் அவன்தான். அப்படிங்கிறதுனாலதான் அந்த சந்திரன் எந்த பாகையிலே விழுந்திருக்கிறார்னு பார்த்து அதையும் எழுதி கொள்ள வேண்டியது. இப்ப லக்ன பாகையையும் சந்திரன் நின்ற பாகையையும் ஒன்றாக கூட்டி ஒரு பாகைங்கிறது இருக்கும், அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதிலிருந்து சூரியன் நின்ற பாகையை கழிக்க வேண்டியதுன்னு சொல்றார். ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுதே ஃபார்ச்சுனா புள்ளியையும் குறிச்சிடலாம். அந்த ஃபார்ச்சுனா புள்ளி எப்படி குறிக்கணும்னு சொன்னா, லக்னம் எந்த பாகையிலே விழுந்திருக்கிறது, சந்திரன் எந்த பாகையிலே இருக்கிறது, இது இரண்டையும் கூட்டி கொள்ள வேண்டும். இது இரண்டையும் கூட்டி வரக்கூடிய தொகையிலே இந்த சூரியன் நின்ற பாகை எதுவோ அந்த பாகையை கழித்து மீதி ஒரு டிகிரி வரும் தெரியுமா, இதைத்தான் ஃபார்ச்சுனா புள்ளின்னு சொல்றார். இந்த ஃபார்ச்சுனா புள்ளியை அது எந்த டிகிரியில வருதோ அந்த ராசியிலே கொண்டு போய் போட வேண்டியது. அப்படி போட்டுட்டு அந்த புள்ளியானது நம்முடைய லக்ன பாவகத்திலிருந்து ஒரு 2 அல்லது ஒரு 11 அல்லது ஒரு 4 அல்லது ஒரு 10 விழுந்திருந்தால் அது நமக்கு கடுமையான நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமைந்துவிடும். மாறாக அதே ஃபார்ச்சுனா புள்ளி என்பது ஒரு 6ஆம் பாவகத்திலோ அல்லது ஒரு 8ஆம் பாவகத்திலோ அல்லது ஒரு 12ஆம் பாவகத்திலோ போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு எதிர்மறையான பலன்களைத்தான் தரும். ஆக இந்த ஃபார்ச்சுனா புள்ளியை வைத்து நமக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.